ஹாய் லேர்னர்ஸ், வெல்கம் டு சிஎஸ் வித் மஞ்சு. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா டிஜிட்டல் கோட்ஸ். டிஜிட்டல் கோட்ஸில் நம்ம என்ன பண்ணலாம், இன்னைக்கு டாப்பிக்கை கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோட்ஸ். டுமாரோஸ் வின் டிபெண்ட்ஸ் ஆன் டுடேஸ் எஃபெக்ட், ஸ்டார்ட் நவ். அதாவது என்னைக்குமே நம்ம நாளைய வெற்றி பெறணும் அப்படின்னா நம்ம இன்னைக்கான உழைப்பும் எஃபெக்டும் இருந்தால் மட்டும்தான் நாளைக்கான வெற்றி நமக்கு கிடைக்கும். அதனால இன்னைக்கு போடுற ஒவ்வொரு நாளோட உழைப்புக்கு கண்டிப்பா நமக்கு வெற்றி கிடைக்கும். வாங்க டாபிக் உள்ள போலாம். டிஜிட்டல் கோட்ஸ். டிஜிட்டல் கோட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா டிஸ்கிரீட் சிம்பிள்ஸை ரெப்ரசென்ட் பண்றது. டிஸ்கிரீட் அப்படின்னாவே நமக்கு என்னன்னா பைனரிஸ், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் ஞாபகத்துக்கு வரணும். டிஸ்கிரீட் சிம்பிள்ஸை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் டிஜிட்டல் கோட்ஸ். அதை என்னன்னு சொல்லலாம், பைனரி கோட். இது ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் டிஜிட்டல் கோட் தான். பைனரி கோட் இஸ் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் டிஜிட்டல் கோட். இதனோட ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்குன்னு சொன்னா 2 டிஜிட்ஸ், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா இருக்கும். இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ ஒரு சிஸ்டத்துக்கு டெக்ஸ்ட், நம்பர், இமேஜ் இல்ல அதர் இன்ஃபர்மேஷனை நம்ம ரெப்ரசன்ட் பண்றதுக்கு, பைனரியில ரெப்ரசன்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது இந்த டிஜிட்டல் கோட் யூஸ் பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பைனரி கோடு, டிஜிட்டல் கோட் அப்படின்னு வர்றப்போ நம்ம ஒரு 3 கீவேர்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று பிட். பிட் அப்படின்னா என்னன்னா, ஒன்று ஜீரோவா இருக்கலாம், எய்தர் ஒன்னா இருக்கலாம். இது மாதிரி இருந்தாதான் அதை பிட்னு நம்ம சொல்லுவோம். இதே குரூப் ஆஃப் பிட்ஸ், சப்போஸ் இப்ப 8 பிட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 8 பிட்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா 1 பைட். அதே ஹாஃப் பிட்ஸ் அல்லது ஹாஃப் பிட்ஸ்ன்னு சொல்லலாம் அல்லது ஹாஃப் பைட்னு சொல்லலாம். அதாவது 4 பிட்ஸ். 4 பிட்ஸ் நம்ம என்னன்னு சொல்லணும்னா 1 நிப்பல். இது எம்சிக்யூல கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஐசிடில. சோ அதனால கவனமா பாத்துக்கோங்க. பிட்டுங்கிறது ஒன்னு ஜீரோவா இருக்கணும் இல்ல ஒன்னா இருக்கணும். எய்தர் 0 ஆர் 1. 8 பிட்ஸ் அப்படிங்கிறது 1 பைட்டா நம்ம சொல்லுவோம். அதே 4 பிட்ஸ் ஒரு நிப்பிள்னு சொல்லுவோம். அல்லது ஹாஃப் பைட் அப்படின்னு கூட கேட்கலாம் நமக்கு. ஹாஃப் பைட் அப்படின்னு கேட்டாலும் நம்ம 1 நிப்பிள் சொல்லலாம், இல்லாட்டி 4 பிட்ஸ்ன்னு சொல்லலாம். எதுக்காக அப்படின்னா, கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல நம்ம ஸ்டோரேஜ் எப்பயுமே பாத்தீங்கன்னா பிட்ஸ் ஆர் பைட்ஸ் மூலியமா தான் நம்ம ஸ்டோர்ஸ் பண்ணுவோம், ப்ராசஸ் பண்ணுவோம். சோ அததான் இங்க சொல்லியிருக்காங்க. இந்த when 8 groups of together, 8 bits together is called byte ன்னு சொல்லியிருக்காங்க. பிட் either 0 or 1s. Each byte represent piece of information in digital system. டிஜிட்டல் சிஸ்டத்துல ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இந்த பைட் மூலியமாவோ இல்ல பிட்ஸ் மூலியமா மட்டும்தான் நம்மளால கன்வே பண்ண முடியும். ஓகே, எதுக்காக டிஜிட்டல் கோட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம்? வை அப்படின்னா, டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு. டிஜிட்டல் சிஸ்டத்துல டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்றது, அதாவது டெக்ஸ்டா இருக்கலாம், இமேஜா இருக்கலாம், ஆடியோவா இருக்கலாம், நியூமரிக் வேல்யூஸா இருக்கலாம், இல்ல வீடியோஸா இருக்கலாம். இதே மாதிரி இருக்கிற டேட்டாஸ் நம்ம ரெப்ரசென்ட் பண்றதுக்கு டிஜிட்டல் கோட் நீடட். அண்ட் தென் கம்யூனிகேஷன் த்ரூ த நெட்வொர்க்ல நம்ம 1 to 1 கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம். ஒரு சிஸ்டத்துல இருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு, சென்டர்ல இருந்து ரிசீவருக்கு டேட்டா சென்ட் பண்றது, இந்த மாதிரி கம்யூனிகேஷன்ஸ்க்கு டிஜிட்டல் கோடு யூஸ் பண்றோம். அதே எரர் ஹேண்ட்லிங், இன்கேஸ் நம்ம சென்டர் டு ரிசீவர் நம்ம சென்ட் பண்றப்போ ஏதாவது எரர் இருக்கு அப்படின்னா அதை ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணி ரெக்கவர் பண்றதுக்கும் நமக்கு டிஜிட்டல் கோட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் இது எஃபிஷியன்சி எதுல அப்படின்னா, டிஜிட்டல் கோடை நீங்க கன்வெர்ட் பண்ணி அனுப்புறப்போ அதனோட ஸ்பீட் அதிகமா இருக்கும். அண்ட் தென் குவாலிட்டி கிளியரா இருக்கும். பிகாஸ் தேவையில்லாத நாய்ஸஸ் எல்லாமே அது ரெக்கவர் பண்ணி கொடுத்துரும். டிஸ்ட்ரிக்டா இருக்கிறப்போ நாய்ஸஸ் இருக்காது. காஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, கம்பேர் டு த மத்த இதை டிஜிட்டல் சிஸ்டத்துல நம்ம யூஸ் பண்றப்ப காஸ்ட் லோவா இருக்கும். இதனால மட்டும்தான் நம்ம டிஜிட்டல் கோட்ஸ் நம்ம டே டு லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, டிஜிட்டல் கோட்ஸ்ன்னு சொல்லியாச்சு. அப்ப நம்பர் சிஸ்டம் வேணும் இல்லைங்களா? ஏன்னா அந்த நம்பர் மூலியமா தான் நம்ம கன்வேவே பண்ண போறோம். சோ லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்பர் சிஸ்டம். அதே மாதிரிதான் அந்த இதை ரெண்டா நம்ம டிவைட் பண்ணலாம். ஒண்ணு பொசிஷன் பொறுத்து, அதாவது வெயிட்டட், நான் பொசிஷன், இன்னொன்னு நான் வெயிட்டட் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொசிஷன் வெயிட்டட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஒரு டிஜிட் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு டிஜிட்டோட பொசிஷன் வேல்யூ பண்ண முடியுது, நம்ம ஸ்பெசிஃபிக் பண்ண முடியுது அப்படின்னா அது வெயிட்டட் நம்பர் சிஸ்டம். அதை பண்ண முடியல, அந்த பொசிஷனையும் அந்த வேல்யூவோ நம்ம ஸ்பெசிஃபிக் பண்ண முடியலன்னா அது நான் வெயிட்டட் நம்பர் சிஸ்டம். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் வேல்யூவை ஸ்பெசிஃபை பண்ணணும். பொசிஷன் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா டெசிமல், ஆக்டல், பைனரி, ஹெக்ஸாடெசிமல், பிசிடி, 8421 கோட் அண்ட் எக்ஸஸ், இதெல்லாம் வெயிட்டட்ல வரும். XS3 அண்ட் கே கோட் பாத்தீங்கன்னா 9 வெயிட்டட் வரும். ஏன்னா இது ஒரு பொசிஷன்னா அந்த பொசிஷன் தான் லாஸ்ட் வரைக்குமே அதனோட வேல்யூஸ் இருக்கும். இதுக்கு வெயிட்டட் மாறிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் அது நான் வெயிட்டட் நம்ம சொல்றோம்.
அதே பைனரி கோட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மேஜரா நம்ம எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படின்னா வெயிட்டட் பைனரி கோட், இன்னொன்னு வந்து நான் வெயிட்டட் பைனரி கோட், ஆல்பா நியூமரிக் கோட், பிசிடி அதாவது பைனரி கோடட் டெசிமல், எரர் டிடக்ஷன், எரர் கரெக்ஷன். இந்த மெத்தட்ஸ்ல வந்து நம்ம பைனரி கோட்ஸை டிவைட் பண்ணலாம். ஐ மீன் டைப்ஸா நம்ம டிவைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வெயிட்டட் பைனரி கோட்ஸ். வெயிட்டட் பைனரி கோட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்க ஒவ்வொரு பிட்டும் ஒவ்வொரு ஈச் பிட் பொசிஷன் ஸ்பெசிபிக் வெயிட் ஒரு ஸ்பெசிபிக் வெயிட் இருக்கும். அதான் வந்து பொசிஷன் வேல்யூஸோட ஸ்பெசிபிக் வெயிட்டை நம்ம ஸ்பெசிஃபை பண்ண முடியுது அப்படின்னா அதெல்லாம் வந்து வெயிட்டட் பைனரி கோட்ஸ். அதுல நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம போன லாஸ்ட் வீடியோல பார்த்த மாதிரி டெசிமல்னா நமக்கு தெரியும் 0 to 9s வரைக்கும் இருக்கும். இதனோட பேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பேஸும் வந்து அந்த 2 பவர்ஸ்ல போடுறப்ப நமக்கு டெசிமலுக்கு 10ங்கிறது தான். அந்த அந்த இது வந்து பிக்சடு, அது வெயிட்டடா இருக்கும். அதே பைனரிங்கிறப்போ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா இருக்கும். இதனோட பேஸ் பாத்தீங்க அப்படின்னா 2. ஆக்டல் அப்படிங்கிறப்போ 0 to 7 இருக்கு. இதனோட பேஸ் பாத்தீங்கன்னா 8. ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 to 9 அண்ட் ஆல்பாபெட்டிக்ஸ்ல A to F இது ரெண்டும் சேர்ந்தது ஹெக்ஸாடெசிமல். இதனோட பேஸ் பாத்தீங்கன்னா 16. பிசிடி கோட் நம்ம இப்ப பார்ப்போம். அந்த 8421 மாடல் வந்து நேத்து போன லாஸ்ட் வீடியோல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்வர்ஷனுக்கு நான் கண்டுபிடிக்கிறதுக்காக ஈஸியா பைனரி கோட கன்வெர்ட் பண்றதுக்காக 8421 மாடல் சொல்லி கொடுத்திருப்பேன். அதுல எப்படி அப்படின்னா 8421னா இப்ப இன்கேஸ் ஒரு டெசிமல் வேல்யூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 9ங்கிற டெசிமல் வேல்யூ இருக்கு. அதனோட பைனரி என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ 8 + 1 9. அப்போ அந்த 2 இடத்துக்கு மட்டும் 1 1 போடுவோம். மீதி இருக்கிறது 0 போடுவோம். கரெக்ட்டுங்களா? ஸோ இதான் 8421 மாடல்ல நம்ம பைனரி நம்பர்ஸ கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி 52 சேம். 5211 பார்த்தீங்க அப்படின்னா, இதுல வந்து ஒரு 8 இப்ப கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 5 + 2 7 + 1 8. அப்போ 1 1 1 0. இதுல இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, இத வந்து 2 விதமா நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். இந்த இடத்துலயும் போடலாம். ஏன்னா இந்த 1க்கு நம்ம 0 போட்டுட்டு இந்த 1 போட்டீங்கனாலும் நமக்கு 8ஓட வேல்யூ வரும். இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் 1 போட்டோம்னா இந்த மாரி போட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். சேம் மெத்தட் 2412 போடுவோம். இதே சேம் மெத்தட் தான். அந்த பொசிஷன் வச்சு இப்ப இந்த பொசிஷன் இத வச்சு நம்ம ஆட் பண்ணி நம்ம அந்த பைனரி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுனால தான் இது வந்து வெயிட்டட் பைனரி கோட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் ஒண்ணே ஒண்ணு தான் பார்க்காம இருக்கோம். பிசிடி கோட். அது இப்ப பார்க்கலாம். பிசிடி கோட் அப்படின்னா என்ன அப்படின்னா இதனோட அப்ரிவேஷன் பார்த்தோம் இல்லையா? பைனரி கோடட் டெசிமல் கோட்ஸ். இதுதான் வந்து பிசிடி கோட்னு நம்ம சொல்றோம். பைனரி கோடட் டெசிமல். இது வந்து நியூமரிக் வெயிட்டட் கோடு. இது எதுக்கு அப்படின்னா ஒவ்வொரு பிட்டையும் வந்து 4 பிட்டா நம்ம செப்பரேட் பண்ணி குரூப் பண்றது தான் வந்து பிசிடியோட ஒர்க். அத வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அந்த 4 பிட்டை நம்ம பிரிக்கிறோம் இல்லையா? அதை எந்த மாடல்ல பிரிப்போம் அப்படின்னா 8421 கோட் மூலியமா தான். அந்த மாடல் தான் நம்ம பிரிப்போம். ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான் 8421ங்கிற வேல்யூஸ வச்சு நம்ம அதுக்கான பைனரி வேல்யூ ஆட் பண்ணி நம்ம பைனரி நம்பர்ஸ கண்டுபிடிப்போம். இது எம்எஸ்பி. இந்த 1 வர்றது எல்எஸ்பி. ஸ்டார்ட் பண்றது. ஸோ லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் அண்ட் மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்றேன் உங்களுக்கு. இன்கேஸ் இப்ப 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நிமிஷம். 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதனோட பிசிடி கன்வர்ஷன் எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா 8421 மாடல்ல எழுதணும். அதுதான் இதனோட பிசிடி கன்வர்ஷன். அப்போ 2ம் 1ம் சேர்ந்தா தான் 3 வரும். அப்போ 0 0 1 1 அவ்வளவுதான். இதுதான் வந்து இதனோட பிசிடி மாடல். இன்கேஸ் 22 இந்த மாதிரி டபுள் டிஜிட் இருக்கு அப்படின்னா பிசிடி மாடல்ல எப்படி எழுதணும் அப்படின்னா 22க்கு 2க்கு 8421 மாடல்ல எழுதணும். இந்த 2க்கு 8421 மாடல்ல எழுதணும். அதே மாதிரி இந்த 2க்கும் 8421 மாடல்ல எழுதணும். இந்த இதுக்கு 841னா 0 0 1 0. அதே மாதிரி இந்த 2க்கு 0 0 1 0. ஸோ 22க்கு பிசிடி கோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0010 0010 இதுதான் வந்து பிசிடி கோட். இந்த மாதிரி எத்தனை நம்பர்ஸ் கொடுத்திருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் 8421 கோட் மூலியமா நம்ம கண்டுபிடிச்சு போட்டோம்னா அதுதான் பிசிடி கோட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க
டேபிளர் காலம் கொடுத்துருக்கோம் பாருங்க. இப்போ 0க்கு பார்த்தீங்கன்னா 842 எல்லாமே 0 வரும். 1க்கு பார்த்தீங்கன்னா 0001. அதே மாதிரி 2க்கு பார்த்தீங்கன்னா 0010. 3க்கு பார்த்தீங்கன்னா 0011. 4க்கு பார்த்தீங்கன்னா 0100. 5க்கு பார்த்தீங்கன்னா 0101. 6க்கு பார்த்தீங்கன்னா 0110. 7க்கு பார்த்தீங்கன்னா 0111. 8க்கு பார்த்தீங்கன்னா 1000. 9க்கு பார்த்தீங்கன்னா 1001. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கா கண்டுபிடிக்கலாம். இன்கேஸ் 10க்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 0வோட 4 பிட் என்ன? எல்லாமே 0. ஸோ 0000. ஓகே. 1ஓட 4 பிட்ஸ் என்ன? 0001. ஸோ இதுதான் வந்து 10ஓட பிசிடி ஃபார்மேட். ரொம்ப சிம்பிளான ஒரு இது எம்சிக்யூல உங்களுக்கு கேட்கலாம் கன்வர்ஷன்ல. நெக்ஸ்ட் இதனோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டெசிமல் சிஸ்டம் மாதிரியே தான் இருக்கும். சிமிலர் டு டெசிமல் சிஸ்டம். இது எப்படின்னா பைனரி ஈக்குவலண்ட் ஆஃப் டெசிமல் நம்பர்ஸ். அதனால தான் இது ரொம்ப ஈஸியா இருக்கும். நமக்கு அதை அப்ளை பண்றது வந்து நமக்கு ஈஸியா இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா அடிஷன் சப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் பிசிடியில் பண்ண முடியும். அதே பிசிடி அர்த்தமேட்டிக் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டிஜிட்டல் கிளாக்ஸ் கால்குலேட்டர்ஸ்ல யூஸ் பண்ணுவோம், எல்இடி எல்சிடியில் யூஸ் பண்ணுவோம், அண்ட் தென் டிஜிட்டல் சிஸ்டம்ல இருக்க அர்த்தமேட்டிக் ஆப்ரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். என்கோடிங் இன்புட் அண்ட் அவுட்புட் என்கோடிங்க்கு நம்ம பிசிடி கோட்ஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டாபிக் நான் வெயிட்டட் பைனரி கோட். நான் வெயிட்டட் பைனரி கோட். நம்ம வெயிட்டட் பைனரி கோட் என்ன கொஸ்டின்ஸ் வேல்யூஸ் ஸ்பெசிஃபை பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்க நாட் ஸ்பெசிஃபிக் த வெயிட். அவ்வளவுதான். ஒவ்வொரு பிட்டோட பொசிஷனையும் நம்ம ஸ்பெசிஃபிக்கே பண்ண முடியாது அந்த வெயிட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் இதை வந்து நான் வெயிட்டட் பைனரி கோட்னு நம்ம சொல்லுவோம். இதுல 2 டைப்ஸ் இருக்கு. XS3 ஒன்னு, கிரே கோடு ஒன்னு. ஃபர்ஸ்ட் ஒன் XS3 கோட். XS3 கோடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க டெசிமல் நம்பரை நம்ம பிசிடியா கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதனோட ஸ்டெப்ஸ் நான் இங்க எழுதுறேன். ஒன்றும் இல்லை, 2 ஸ்டெப்ஸ் தான் நம்ம இதுல யூஸ் பண்ணுவோம் XS3ல. ஃபர்ஸ்ட் பிசிடியா கன்வெர்ட் பண்ணுவோம். கொடுத்துருக்க நம்பரை பிசிடி நம்பரா கன்வெர்ட் பண்ணணும். அண்ட் தென் கன்வெர்ட் பண்ணணும், ரைட் பண்ணணும். அண்ட் தென் +3 ஆட் பண்ணணும். இது 2 ஸ்டெப்பும் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அதுதான் XS3 கோடு. ஓகேங்களா? அதான் இங்க சொல்லியிருக்காங்க. XS3 code is derived by simply adding 3 to each BCD numbers. கொடுத்திருக்க நம்பர் BCD நம்பர்ஸோட நம்ம ஒரு 3 ஆட் பண்ணா அது வந்து XS3 கோடு. இது வந்து ஒரு நான் வெயிட்டட் கோட். இதனோட நேம் இன்னொன்னு என்ன சொல்லலாம்னா செல்ஃப் காம்ப்ளிமெண்டரி BCD கோடுன்னு சொல்லலாம். பிசிடி கோடோட செல்ஃப் காம்ப்ளிமெண்டரி, அதாவது அதனோட செல்ஃபே அதனோட காம்ப்ளிமெண்டா இருக்க மாதிரி இருக்கும். அதனால இது செல்ஃப் காம்ப்ளிமெண்டரி பிசிடி கோடுன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ சீக்வென்ஷியல் கோட் அண்ட் ரிஃப்ளெக்டிவ் கோடு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சீக்வென்ஷியல் கோட் ஆர் ரிஃப்ளெக்டிவ் கோடுன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா கொடுத்திருக்க டெசிமல் நம்பருக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னோம், பிசிடியா கன்வெர்ட் பண்ண சொன்னோம். ஸோ பிசிடியா கன்வெர்ட் பண்றப்ப அதாவது 8421 மாடல்ல நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். கன்வெர்ட் பண்ணா 4 zeros வரும். அதுக்கப்புறம் அதோட என்ன பண்ணணும் அப்படின்னா +3 ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 0 0 0 0 இதனோட +3 அப்படிங்கிறப்போ +3யோட பைனரி நம்பர் என்ன 0011. ஸோ இதை ஆட் பண்ணா 01100. ஸோ இதுதான் வந்து XS3யோட வேல்யூ. அதுதான் இங்க போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1ஓட +3 ஆட் பண்றப்ப என்ன வரும்னு பார்க்கலாம். 0001. இது 1ஓட வேல்யூ. இதனோட +3 ஆட் பண்றப்ப என்ன வருது அப்படின்னா 0011. ஸோ 1110 வரும். மேல 1 1110 அகைன் 110. ஸோ இதுதான் வந்து 1ஓட XS3 வேல்யூ. ஓகேங்களா? அண்ட் தென் 2 பாத்தீங்கன்னா 2ஓட +3 ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நம்பர் கிடைக்கும். அதே மாதிரி அதாவது +3ன்னு சொல்லலாம். உங்களுக்கு பைனரி ஃபார்மேட்ல சொல்லணும்னா +001 ஆட் பண்ணா உங்களுக்கு 3ஓட வேல்யூ ஆட் பண்ணா இதுல வரும். அதே 4ஓட 0011 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த நம்பர் கிடைக்கும். 5ஓட இந்த மாதிரி 6ஓட எத்தனை நம்பர் இருந்தாலும் அதனோட பிசிடி நம்பரோட
நம்ம 3 ஆட் பண்ண அப்படிங்கிற 3 ஆட் பண்ணி வர நம்பர் தான் வந்து நமக்கு XS3 வேல்யூவா இருக்கும். புரியுதுங்களா? XS3 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் BCD குடுத்திருக்க டெசிமல BCD ஃபார்மட்ல எழுதணும். அதுக்கப்புறம் நம்பர் 3 ஓட பைனரி வேல்யூ வச்சு ஆட் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க பாத்தீங்கன்னா, டெசிமல் நம்பர் 9 குடுத்திருக்காங்க. அதுல XS3 கோடு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்ப 9 அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? 9க்கு BCD நம்பர் எழுதணும். BCD நம்பர்னா நம்ம எப்படி எழுதணும்? 8421 மெத்தட்ல எழுதுவோம். 8421 என்ன? 1001. இது BCD மெத்தட். அடுத்தது பிளஸ் 3 ஓட பைனரி வேல்யூ என்ன? 0 0 1 1. இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 1 1 1 0 1 1 1 1 0 1 அப்புறம் 1 1. ஓகேங்களா? இதுதான் வந்து XS3 கோட். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 8421 மெத்தட்ல நம்ம கண்டுபிடிக்கணும். 9ஓட டெசிமலுக்கு. அது கண்டுபிடிச்சிட்டு 3ஓட பைனரி வேல்யூ வச்சு ஆட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்க வேண்டியது XS3 கோடு கிடைக்கும். இல்லாட்டி இன்னொன்னு டைரக்ட்டா நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னா, 9ஓட 3ய டைரக்ட்டா அப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்? 12. சோ 12ஓட டைரக்ட்டா பைனரி வேல்யூ கண்டுபிடிக்கணும். 12ஓட பைனரி வேல்யூ என்ன? 8421ல 84. அப்போ 1100. ஓகேங்களா? இது XS3 ஃபார்மட். அதாவது டைரக்ட்டா நீங்க ஆட் பண்ணியும் அதனோட பைனரி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இல்ல நான் ஒவ்வொரு ஸ்டெப்பா போடுறனாலும் போட்டுக்கலாம். இதுல இன்னொரு ட்ரிக்கி என்ன அப்படின்னா, சப்போஸ் 2 டிஜிட்ஸ்ல குடுத்துருக்காங்க. எப்படி நான் XS3 கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். 5 1 செகண்ட். ரொம்ப சிம்பிள். 15 இருக்குங்களா? இதனோட டெசிமல் நம்பர். இது டெசிமல் நம்பர். இதனோட ஃபர்ஸ்ட் BCD கண்டுபிடிக்கணும். எப்படி? BCD எப்படி சொல்லியிருக்கேன் நானு? 2 டிஜிட் இருந்து எத்தனை டிஜிட் இருந்தாலும் ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் நம்ம தனித்தனியா கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டுங்களா? 8421 மாடல். 8421. 1க்கு தனியா கண்டுபிடிக்கணும். 5க்கு தனியா கண்டுபிடிக்கணும். இதனோட வேல்யூஸ இப்ப எழுதலாம். 1க்கு பார்த்தீங்கன்னா 0 0 0 1. 5க்கு பார்த்தீங்கன்னா 0 1 0 1. ஓகேங்களா? கண்டுபிடிச்சாச்சு. இப்போ +3ங்கிறது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, 2லயுமே ஆட் பண்ணணும். 2 4 பிட்லயும் நம்ம ஆட் பண்ண வேண்டியதா இருக்கும். அதாவது 0 0 1 1 0 0 1 1. இது +3 இது +3. இது 2யும் இப்ப ஆட் பண்ணீங்க அப்படின்னா XS3 வேல்யூ வரும். 1 1 1 0 1 1 1 1 0 1 1 1 1 0 1. அப்போ 1 அப்படியே போட்டுக்கலாம். இந்த பகுதி ஆட் பண்ணோம்னா 1 1 1 0 1 1 1 0 1 அப்புறம் 0. ஸோ இதுதான் வந்து 1 0 0 1 0 0. இது வந்து என்ன அப்படின்னா 15ஓட XS3 வேல்யூ. புரியுதுங்களா? இல்ல அதர் மெத்தட் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு அதர் மெத்தட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 15 இருக்குங்களா? நிமிஷம். அதர் மெத்தட் பார்த்தீங்கன்னா 1 5 இருக்குங்களா? ஈச் ஒன் வந்து +3 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? 8 4. ஸோ இது ஒவ்வொன்னுக்கும் நம்ம பைனரி நம்பர்ஸ் எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு XS3 நம்பர் கிடைக்கும். 0 1 00 அப்புறம் இது வந்து 1. ஓகேங்களா? நமக்கு எப்படி போட்டாலும் ஆன்சர் ஒண்ணா வரும். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்கோ அந்த மெத்தட்ல நீங்க போட்டுக்கோங்க. இது XS3 கண்டுபிடிக்கிறது. இதுல எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதனோட அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்ட். இதனோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, டெசிமல் அரித்மெட்டிக்
டிஜிட்டல் சிஸ்டத்துல நம்ம யூஸ் பண்றோம். மெயினா வந்து எரர் டிடெக்ஷன் கம்யூனிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்றது XS3. இது காம்ப்ளிமெண்ட் ஆப்பரேஷனை சிம்பிளிஃபை பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த XS3 கோட். நெக்ஸ்ட் கிரே கோட். கிரே கோட் அப்படிங்கிறது வந்து யார் இன்வெர்ட் பண்றாங்கன்னா ஃப்ராங்க் கிரே 1953ல இன்வெர்ட் பண்ணியிருக்காரு. அதே இதுக்கு கிரே கோடுக்கு இன்னும் நம்ம எப்படி பேர் சொல்லலாம் அப்படின்னா ரிஃப்ளெக்டட் பைனரி கோடுன்னு சொல்லலாம், இல்லாட்டி யூனிட் டிஸ்டன்ஸ் கோடு அப்படின்னு சொல்லலாம். இது ஏன் சொல்றோம் அப்படிங்கறத நான் சொல்றேன். இதோட மெயின் டெஃபினிஷன் பாத்தீங்க அப்படின்னா the binary number system in which two successive values differ by only one bit. அதாவது ரெண்டு சக்சசிவ் வேல்யூஸ் வந்து ஒரே ஒரு பிட் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் கிரே கோட். ஸோ ஒன்லி ஒன் பிட்டுங்கிறனால தான் இது என்ன சொல்றாங்கன்னா யூனிட் டிஸ்டன்ஸ் கோட் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு நேம் வந்து ரிஃப்ளெக்டட் பைனரி கோடுன்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த ஒன் பிட் சேஞ்ச், ஒன் பிட் டிஃபர், இந்த கீவேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம கிரே கோட தான் ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. இத வச்சு உங்களுக்கு MCQsல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஒன் பிட் டிஃபர், ஒன் பிட் சேஞ்சஸ் அப்படின்ட்டு. ஒன்லி ஒன் பிட் சேஞ்சஸ் ஃப்ரம் எப்போ அப்படின்னா ஃப்ரம் ஒன் நம்பர் டு நெக்ஸ்ட் நம்பர் மூவ் பண்றப்போ நமக்கு ஒன்லி ஒன் பிட் தான் சேஞ்சஸ் ஆகும். இது வந்து ஒரு அன்வெயிட்டட் கோட். அன்வெயிட்டட் கோட்னா ஆல்ரெடி சொன்னேன், பிட் பொசிஷன் வந்து டஸ் நாட் கேரி ஃபிக்ஸடா இருக்காது. அதனாலதான் இது வந்து அன்வெயிட்டட் கோட். கீ ஃபியூச்சர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒன்லி ஒன் பிட் ஃபிளிப்ஸ் அட் எ டைம். இதுதான் வந்து இதனோட கீ ஃபியூச்சர்ஸ். ரெடியூஸ் எரர்ஸ். ஏன் அப்படின்னா ஒரே ஒரு பிட் மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம் அட் எ டைம்ல. டைப்ஸ். இதுல பாத்தீங்கன்னா கிரே கோட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் கன்வர்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு பைனரி டு கிரே, இன்னொன்னு கிரே டு பைனரி அப்படின்னு ரெண்டு டைப் ஆஃப் கன்வர்ஷன்ஸ் இருக்கு. வாங்க ஒவ்வொரு கன்வர்ஷனை பார்க்கலாம். பைனரி டு கிரே அப்படிங்கிறப்போ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து நம்ம போயிடலாம். உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இந்த அடிஷன் டேபிள்ஸ் தெரியும் இல்லைங்களா? பைனரி அடிஷன் பிளஸ் 0 பிளஸ் 1 is equal to 1, 1 plus 1 is equal to 1 0, 1 plus 0 is equal to 1. இந்த அடிஷன் தெரியும் இல்லைங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3 இருந்துச்சுன்னா 1 plus 1 plus 1 is equal to 11. அந்த மாதிரி 1 1 வரும். புரியுதுங்களா? இதுல இந்த அடிஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் இந்த கிரே கோடுக்கு பேசிக். இதுல என்ன பண்றோம் அப்படின்னா இதுல இந்த மாதிரி அடிஷன் பண்ணணும். அடிஷன் பண்றப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல வர மாதிரி இங்க வர மாதிரி கிரே இந்த கேரி வந்துச்சுனாலோ 1 minute அது இந்த மாதிரி 1 plus 1 1 0 சொல்றோமா, இந்த மாதிரி கேரி வந்தாலோ அந்த கேரி என்ன பண்ணணும்னா டிஸ்கார்ட் பண்ணிடணும். அதுதான் இதனோட மெயின் ஒர்க். ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு பைனரி கோட் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து நம்ம கிரே கோடா கன்வெர்ட் பண்ண போறோம். பைனரி கோட் அப்படிங்கிறப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க 1 0 1 0 1 1 அப்படின்னு பைனரி கோட் கொடுத்துருக்காங்க. இது எப்படி கிரே கோடா மாத்துறதுன்னா எப்பயுமே ஃபர்ஸ்ட்ல இருக்க அந்த ஃபர்ஸ்ட் பிட் வந்து அப்படியே வரும். ஓகேங்களா? அதை அப்படியே எழுதிக்கணும் 1ன்னு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் பிட் இதனோட அட்ஜசன்ட் பிட் இருக்கும் இல்லைங்களா, பக்கத்து பிட், அது வந்து 1 plus 0 is equal to என்ன வருது 0. சாரி, 1 plus 0 is equal to 1. அந்த 1 வந்து நம்ம இங்க கீழே எழுதிக்கணும். அடுத்தது நியர்பை பிட், இந்த 0 plus 1 தான் ஆட் பண்ணணும். பக்கத்துல அட்ஜசன்ட் பிட் மட்டும் தான் ஆட் பண்ணணும். இதுல 0 plus 1 is equal to 1. அந்த 1 கீழே எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த 1 plus 0 நம்ம ஆட் பண்ணணும். 1 plus 0 is equal to 1. அந்த ஆன்சரை கீழே எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் வர்றது இந்த 0 plus 1. 0 plus 1 is equal to 1. அந்த 1 கீழே எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அட்ஜசன்ட் பிட் வந்து 1. ஸோ 1 plus 1 is equal to 1 0ன்னு வருது. பட் 0 மட்டும்தான் எழுதணும். இதனோட கேரியை வந்து நம்ம என்ன பண்ணணும், டிஸ்கார்ட் பண்ணிடணும். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. The MSC in the gray code is same as corresponding the MSC binary number. Going from left to right, add each adjacent pair. 1 second. என்ன எழுதுற? Each adjacent pair of binary code next to get the next gray code bit. அதாவது ஒவ்வொரு adjacent pair நம்ம ஆட் பண்றப்போ நமக்கு கிரே கோட் பிட் கிடைக்கும். அதுல என்கேஸ் ஏதாவது கேரிஸ் வந்துச்சுன்னா நம்ம கேரிஸ் என்ன பண்ணணும்னா டிஸ்கார்ட் பண்ணிடணும். இதுதான் இதனோட மெத்தட். அதாவது அட்ஜசன்ட் பிட்டை மட்டுமே நம்ம கன்வெர்ட் பண்ணி பண்ணணும். எப்போ பைனரி டு கிரே கன்வர்ஷன்ல நம்ம பண்ணணும். நெக்ஸ்ட் கிரே டு பைனரி அப்படிங்கிறப்ப என்னன்னா
இது கொஞ்சம் ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் தான் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல நமக்கு கிரே கோட் குடுத்துட்டாங்க. 1, 1, 0, 1, 1 குடுத்துட்டாங்க கிரே கோடு. இந்த கிரே கோட்லருந்து எப்படி பைனரி கண்டுபிடிக்கிறதுன்னா, கிரே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஸ் யூசுவல் அதுல பண்ண மாரியே ஃபர்ஸ்ட் பிட்ட நம்ம வந்து கீழ எழுதிக்குவோம் ஆன்சர்ல. நெக்ஸ்ட் வர ஆன்சர் பிட்லருந்து நம்ப ஆட் பண்ணணும். இந்த 1யும் பிளஸ் இதனோட 1யும் ஆட் பண்ணா 1, 0 வரும். ஸோ 0 மட்டும் தான் நம்ம எழுதணும். பிகாஸ் இந்த 1 டிஸ்கார்ட் பண்ணிடணும். கேரிய டிஸ்கார்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இங்க 0 இருக்குங்களா? ஸோ 0 பிளஸ் 0 ஈக்குவல் டு 0. இந்த ஆன்சரை இங்க எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் இங்க வர்ற ஆன்சரோட மேல இருக்க பிட் 0 பிளஸ் 1 ஈக்குவல் டு 1. அந்த பிட்டை கீழே எழுதிக்கிறோம். இந்த ஆன்சர் பிட்டை கீழே எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் இங்க 1 இருக்குங்களா? 1 பிளஸ் 1 ஈக்குவல் டு 1, 0. இந்த 0 மட்டும்தான் எழுதணும். 1 வந்து என்னாச்சு? கேரி டிஸ்கார்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இதுதான் வந்து கிரே டு பைனரி. பைனரி அப்படிங்கிறப்போ அட்ஜசன்ட் பிட்டை வந்து நம்ம சம் பண்ணி அதுல இருந்து கிரே கோட் பிட்டை வந்து டிவைட் பண்ணுவோம். ஆனா இங்க எப்படின்னா ஆட் ஈச் பைனரி பிட் டு த கிரே கோட் பிட் நெக்ஸ்ட் அட்ஜசன்ட் பொசிஷன். கிரே கோட் பிட்ல இருந்து நம்ம அதனோட ஆன்சர் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆன்சர்ல இருந்து நம்ம கிரே கோட் பிட்டை வந்து ஆட் பண்ணி போடுவோம். இதுதான். இதுலயும் வந்து டிஸ்கார்ட் த கேரிஸ். ஓகேங்களா? என் ஃப்ரெண்டு எனக்கு வந்து ஒரு சின்ன ட்ரிக். இது கன்ஃப்யூஸ் ஆகும். பைனரி டூ கோட் இப்ப பார்க்குறப்ப தெளிவா இருக்கும். பட் நெக்ஸ்ட் டைம் வந்து பைனரி டூ கிரே வந்து கீழ இருக்கிறத கூட்டணுமா, மேல அட்ஜசன்ட் இத கூட்டணுமான்னு ஞாபகம் வராது. ஸோ அதனால என் ஃப்ரெண்ட் எனக்கு ஒரு ட்ரிக்கி சொல்லிக் குடுத்தாங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பைனரி அப்டின்னா என்னன்னா, பக்கத்துல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாப்பா. ஸோ அதனால பக்கத்துல இருக்க பிட்ஸ் அட்ஜசன்ட் பிட்ஸ் நம்ம ஆட் பண்ணி போட்டுட்டே போகணும். கேரிய டிஸ்கார்ட் பண்ணணும். அதே கிரே அப்படிங்கிறப்போ கிரேனா கிரேப்ஸ், ஜி வந்து கிரேப்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அது எப்படி கீழ இருக்கதையே நோக்கி போகுது இல்லைங்களா? கம்மியாயிட்டே அந்த மாதிரி கீழ இருக்க பிட்ஸ் வச்சு நம்ம ஆட் பண்ணி போடணும். இதுதான் இது 2க்குள்ள டிஃபரன்ஸ். ரொம்ப முக்கியம். இது வந்து எம்சிக்யூஸ்ல நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் நமக்கு. இப்ப தெரியாது. ஏன்னா ஆன்சர்ல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 4 ஆப்ஷன்ஸ்ல இந்த 2 ஆப்ஷன்ஸுமே நமக்கு குடுத்துருப்பாங்க. நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணணும் அப்படின்னா, மாத்தி ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. கிரே டூ பைனரி, பைனரி டூ கிரே உங்களுக்கு தெளிவா இருக்குன்னு நினைக்கிறேன். இதனோட அட்வான்டேஜஸ் அப்படின்னா என்னன்னு சொன்னோம்னா, இது சிங்கிள் பிட் மட்டும் தான் சக்சஸிவ். அதாவது சேஞ்சஸ் ஆகுது. சக்சஸிவ் வேல்யூவோட சிங்கிள் பிட் மட்டும் தான் இது பண்ணுது. ஸோ எரர் டிடெக்ஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு கே மேப்ஸ், கர்னா மேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது கண்டு கே மேப்ஸ் போடுறப்போ அத கொஸ்டின்ஸ் போடுவோம். அது கண்டிப்பா கிரே கோட் வச்சு தான் போடுவோம். அது நம்ம பார்க்குறப்ப நான் டீட்டெயிலா சொல்றேன் உங்களுக்கு. இது வந்து கம்யூனிகேஷன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு மாடுலேஷன் சிஸ்டம் டிஜிட்டல் சிஸ்டத்துல பண்றோம் அப்படின்னா, குவாலிட்டி மாடுலேஷன்ஸ்க்கு நமக்கு வந்து யூஸ் பண்றதுக்கு இந்த கிரே கோட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்கேஸ் டிஜிட்டல் சர்க்யூட்ஸ்ல ஏதாவது பண்றீங்க, ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்றப்போ அதுல ஏற்படுற கிளட்சஸ வந்து பிரிவென்ட் பண்றதுக்காக இந்த கிரே கோட் வந்து யூஸ் ஆகுது. டிஸ்அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, இது நான் வெயிட்டட் கோட் தான். ஸோ, அதனால வெயிட் பொசிஷன்ஸ் கரெக்ட்டா நம்ம சொல்ல முடியாது. கன்வர்ஷன் வந்து கண்டிப்பா தேவை. ஒண்ணு பைனரிலேருந்து போணும், இல்ல கிரேலேருந்து போணும். அந்த மாரி கன்வர்ஷன் கண்டிப்பா நீடட் நமக்கு. லிமிட்டட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எரர் மினிமைசேஷன், டிரான்சாக்ஷன் அக்யூரசி இது ஓகே தான். பட் ஜெனரல் நாட் ஜெனரல் கம்யூனிகேஷன் ஜெனரல் கம்ப்யூட்டேஷனுக்கு நமக்கு இது வந்து அப்ளிகபிளா இருக்காது. ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்காது நமக்கு கிரே கோட். அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு எரர் ரிடக்ஷன்ல உங்களுக்கு டிஜிட்டல் சிஸ்டத்துல யூஸ் பண்றாங்க. தென் என்கோடர்ஸ்ல யூஸ் பண்றாங்க. கேமேப் லாஜிக் சிம்பிளிஃபிகேஷன்ஸ்ல நம்ம யூஸ் பண்றோம்னு சொன்னோம். அதே மாதிரி அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன்ஸ்ல யூஸ் பண்றோம். டிஜிட்டல் கம்யூனிகேஷன்ஸ்ல யூஸ் பண்றோம். ஜெனடிக் அல்காரிதம் நம்ம ஆப்டிமைசேஷன் இது எல்லாத்துலயுமே வந்து நம்ம கிரே கோட் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பார்க்க போறது ஆல்பா நியூமரிக். ஆல்பா நியூமரிக் அப்படின்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஆல்பபெட்ஸ் அதாவது ஆல்பபெட் அண்ட் நியூமரிக் கேரக்டர்ஸ் இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஆல்பா நியூமரிக். ஆல்பாபெட்ஸ்னா அப்படின்னா நமக்கு என்னன்னா லெட்டர்ஸ் A to Z, நம்பர்ஸ்னா 0 to 9 இது ரெண்டோட ஜாயினிங்கோட நம்ம யூஸ் பண்றது தான் ஆல்பா நியூமரிக் கோட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த கோட்ல வந்து 2 டைப்ஸ் இருக்கு, ASCII கோட் அண்ட் EEPCD. மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்றது என்னன்னா ASCII கோட் தான் யூஸ் பண்ணுவோம். வாங்க பார்க்கலாம். ASCII கோட் இதனோட அப்ரிவேஷன் பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். ASCII கோட் இது வந்து MCQல உங்களுக்கு ICTல வரதுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பாத்துக்கோங்க. நெட்ல சொல்றேன் நானு பேப்பர் 1ல.
ஆஸ்கி கோடு அப்படிங்கிறது வந்து ஆல்பா நியூமரிக் கோட். இது எதுக்காக அப்படின்னா டேட்டா கம்யூனிகேஷன். எப்போ டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ்ல ஒரு டேட்டா கம்யூனிகேஷன் பண்றதுக்கு ஆஸ்கி கோட் நம்ம யூஸ் பண்றோம். மெயினான பர்பஸ் இது என்னன்னா 7 பிட் கோடு. இது வந்து 7 பிட் கோட்னால எவ்வளவு நம்பர்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம்னா 2 பவர் 7 ஆர் 128 நம்பர் ஆஃப் டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். அதான் என்னென்ன கேரக்டர்ஸ்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. கண்ட்ரோல் கேரக்டர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், நம்பர்ஸ், லெட்டர்ஸ். இது மாதிரி இருக்கிறது எல்லாமே சேர்ந்தது தான் ஆஸ்கி கேரக்டர்ஸ், ஆஸ்கி கோட். EBCDIC கோட் அப்படின்னா என்னன்னா எக்ஸ்டெண்டட் பைனரி கோட டெசிமல் இன்டர்சேஞ்ச் கோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது என்னன்னா இது வந்து ஆஸ்கி கோடோட பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன். இது அதோட 128 டிஃபரெண்ட் கேரக்டர் சொன்னோமா, இதுல அதுக்கு மேல அதிகமா இருக்கும். அதாவது 8 பிட் கேரக்டர் என்கோடிங் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க. யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா ஐபிஎம் வந்து 1964ல டெவலப் பண்ணாங்க. ஃபார் எதற்காக அப்படின்னா மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ்க்கும் மிட் ரேஞ்ச் கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்கும் மட்டும் இதை யூஸ் பண்ற மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. ஏன்னா அதிக கெப்பாசிட்டி, அதிக டிஃபரெண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் யூஸ் பண்றது மெயின் ஃப்ரேம் சிஸ்டத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக டெவலப் பண்ணதான் EBCDIC கோட். மாடர்ன் சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஆஸ்கி ஆர் யூனிக் கோட் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் EBCD வந்து மெயினா யூஸ் பண்றது வந்து எதுக்காகனா மெயின் ஃப்ரேம் என்விரான்மெண்ட்காக நம்ம யூஸ் பண்றது தான் EBCD's கோட். அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வர டாபிக்னு பாத்தீங்கன்னா இந்த எரர் டிடெக்ஷன்ஸ் கோட் வந்து நியூமெரிக்கா கொஸ்டின்ஸ்லாம் நிறைய வரல வாய்ப்பு இருக்கு. இந்த வந்து ஒரு கொஞ்சம் நம்ம இதுல பார்ப்போம். மீதி ஒரு இதுல பாதி வந்து நம்ம வந்து நெட்வொர்க் டாபிக்ஸ் கவர் பண்றப்போ அதுல தான் நிறைய சம்ஸ் இருக்கு. அதுல உங்களுக்கு வந்து டேட்டா லிங்க் லேயர்ல நிறைய வரும். சோ அத வச்சு நம்ம அப்ப பார்க்கலாம். ஓகேங்களா? எரர் டிடெக்ஷன் கோட் அப்படின்னா என்னன்னா இதுலயே உங்களுக்கு நேம் இருக்கு. டிடெக்ட் த எரர்ஸ். எஸ், அப்சல்யூட்லி கரெக்ட். ஒரு சென்டர் டு ரிசீவர் நம்ம சென்ட் பண்றப்போ எரரோட ஒரு மெசேஜ் போறப்போ நமக்கு அது ரிசீவர் சைடு எரரோட ரிசீவ் ஆக முடியாது. சோ புரியாது இல்லையா? அதுக்காக அந்த எரர் எந்த இடத்துல இருக்கு, எங்க இருக்கு அப்படின்னு நம்ம டிடெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த எரர் டிடெக்டிங் கோட் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? எங்க ரிசீவர் டேட்டா பிட் ஸ்ட்ரீம்ல நம்ம எரர் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படின்னா இது ஒரு ஒரிஜினல் பிட்டோட நம்ம ஒரு அப்பண்டட் ஒரு பிட்ட வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆட் பண்ணி ஒரிஜினல் பிட்டோட நம்ம ஆட் பண்ணி அனுப்பிடுவோம். யாருக்கு? ரிசீவருக்கு அனுப்புவோம். ஓகேங்களா? எப்போ என்கோட் த மெசேஜ் பிஃபோர் சென்டிங் இட் ஓவர் த நாய்ஸி சேனல். அது சென்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிட்ட டிடெக்டிங் கோட்ஸை என்கோட் பண்ணி நம்ம அனுப்பிச்சு விடுறது தான் இதனோட எரர் டிடெக்ஷன் கோடு. டிடெக்டிங் த எரர் பிரசன்ட் இன் த டிரான்ஸ்மிட் டேட்டா டிரான்ஸ்மிட் பண்றப்போ நம்ம டிடெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது எரர் டிடெக்ஷன் கோட். எரர் டிடெக்ஷன் கோட்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 பார்ட்னா 3 டைப்பா நம்ம பிரிக்கலாம். ஒண்ணு வந்து என்ன parity bit, நெக்ஸ்ட் செக்சம் அண்ட் சிஆர்சி. இந்த செக்சமும் சிஆர்சியும் வந்து நம்ம நெட்வொர்க் டாபிக்ஸ் பாக்குறப்போ சொன்னேன் இல்லைங்களா, அப்ப வந்து உங்களுக்கு நியூமரிக்கலா நிறைய கேட்பாங்க. இது வந்து நியூமரிக்கல் மட்டும்தான் வரும். சோ அப்ப வந்து நம்ம பாத்துக்கலாம். parity bit அப்படிங்கிறது வந்து நம்ம இப்ப இன்னைக்கு பார்க்கலாம். அதாவது parity bit பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் பிட் எரர் டிடெக்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்றது. ஒரே ஒரு பிட் மட்டும் தான் எரர் டிடெக்ட் பண்ண முடியும். செக்சம் வந்து எப்படின்னா பர்ஸ்ட் எரர் டிடெக்ஷன் இன் த ஃபைல் டிரான்ஸ்ஃபர். ஓகேங்களா? கொஞ்சம் இதா இருக்க மிஸ்டேக்ஸ் இருக்கு பாத்துக்கலாம். சிஆர்சி அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல் எரர் டிடெக்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்றது. நெட்வொர்க் ஸ்டோரேஜ் அதுக்காக யூஸ் பண்றது வந்து சிஆர்சி யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டுமே இந்த 2 டாபிக் வந்து நம்ம நெட்வொர்க் பாக்குறப்ப பார்க்கலாம். நீங்க parity bit பார்க்கலாம். அது எரர் டிடெக்ட் பண்ணியாச்சு. அதை கரெக்ட் பண்ணணும்ல. அதுக்காக கோடு ஒண்ணு வேணும் இல்லையா? அதுக்காக யூஸ் பண்றதா ஹேமிங் கோட். எரர் டிடெக்டும் பண்ணும் பிளஸ் கரெக்டும் பண்ணும். ஓகேங்களா? இன்னைக்கு parity bit அண்ட் ஹேமிங் கோட் பத்தி இதுல இருந்து பார்க்கலாம். parity கோட் அப்படிங்கிறது என்னன்னா ஒண்ணு இல்ல. ஒரே ஒரு பிட்ட மட்டும் ஆட் பண்ணிருப்பாங்க. நீங்க சென்டர்ல இருந்து ரிசீவருக்கு டேட்டா போகிறப்போ ஒரே ஒரு பிட்ட மட்டும் ஆட் பண்ணி அனுப்பிச்சுடுவாங்க. அது வந்து எங்க இருக்கலாம்? ஒண்ணு லெஃப்ட் எம்எஸ்பில இருக்கலாம், இல்ல ரைட் எல்எஸ்பில இருக்கலாம். எங்க வேணாலும் நம்ம ஆட் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா? இதுல 2 டைப் ஆஃப் parity கோட்ஸ் இருக்கு. என்னன்னா ஈவன் parity, ஆட் parity அப்படின்னு சொல்லுவாங்க. இத சம்ஸ் உங்களுக்கு நியூமெரிக்கல்ஸ் தான் அதிகமா வரும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஈவன் parity அப்படின்னா என்னன்னா ஒண்ணும் இல்லைங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன்னா எக்ஸாம்பிள் வச்சுதான் நீங்க டைரக்டா இதை படிச்சா ஒண்ணும் உங்களுக்கு புரியாது. எக்ஸாம்பிள் சொல்றேன். 1010. இத வந்து நான் ஈவன் பேரிட்டியா நான் அனுப்பணும் அப்படின்னா இங்க எத்தனை நம்பர் ஆஃப் போன்ஸ் இருக்கு? 1 2 ஈவன் நம்பர் ஆஃப் போன்ஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா ஒரு பிட் ஆட் பண்ணுவோம்னு சொன்னோம் இல்லைங்களா? இப்படி அனுப்புறோம். ஓகேங்களா? இதை அனுப்பணும். ஓகேங்களா? இதை அனுப்புறப்போ எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டை நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா? 1010 இங்க எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டை ஆட் பண்ணுவோம்.
இந்த இடத்துல ஒரு பிட்ட ஆட் பண்ணுவோம் இல்லையா? ஏன்னா, இது ஈவன் பேரிட்டி பிட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு சொல்லணும். ஸோ, ஈவன் பேரிட்டி பிட்ட நம்ம அனுப்புறோம். ஸோ, இதுக்கு வந்து எப்படி எக்ஸ்ட்ரா ஒரு பிட்னா, இப்ப நம்பர் ஆஃப் ஒன்ஸ் எத்தன இருக்கு? 1, 2 அப்ப ஈவன் நம்பர்ல தான் இருக்கு. அப்ப என்ன ஆடணும்? 0ன்னு ஆட் பண்ணிக்கும். இந்த எக்ஸ்ட்ரா பிட். இதுதான் பேரிட்டி பிட்ன்னு சொல்லுவாங்க. இத வந்து ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 0ன்னு ஆட் ஆகும். சப்போஸ் இன் கேஸ் நான் இப்ப அனுப்புறது வந்து 1, 0, 0, 0 இப்படி அனுப்புறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதே சேம் ஈவன் பேரிட்டியா இருக்கணும் அப்படின்னா, இங்க என்ன ஆகும் அப்படின்னா 1, 0, 0, 0 இது டேட்டா. இதுல இப்ப என்ன ஆகும்னா, இப்போ இங்க எத்தன நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கு? ஒரே ஒரு 1 தான் இருக்கு. ஸோ ஈவனா கிடையாது. அப்ப ஈவன் பண்றதுக்காக இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா 1 தான் ஆட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ஈவன் பேரிட்டி பிட். ஓகேங்களா? அதான் இங்க சொல்றாங்க பாருங்க. த வேல்யூ ஆஃப் ஈவன் பேரிட்டி பிட் ஷுட் பி 0. எப்போ 0வா எப்ப இருக்கும் அப்டின்னா, நம்பர் ஆஃப் ஒன் பிரசன்ட் இன் பைனரி கோட். அதாவது ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் பிரசன்ட் ஆகுறப்போ நம்ம பேரிட்டி பிட் என்னன்னு ஆகும்? 0ன்னு போடுவோம். அதான் இந்த இது. அடுத்தது அதர்வைஸ் ஷுட் 1 அதான். சப்போஸ் ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இல்ல அப்டின்னா, நமக்கு என்ன பண்ணுவோம்னா, அந்த இடத்துல 1 ஆட் பண்ணுவோம். ஈவன் பேரிட்டி கோட் கன்சிஸ்ட் டேட்டா பிட்ஸ் அண்ட் ஈவன் பேரிட்டி பிட்ஸ். இது டேட்டா பிட்ஸ். இது எல்லாம் டேட்டா பிட்ஸ். ஓகேங்களா? இங்க வருது இல்லைங்களா தனியா? இது ஈவன் பேரிட்டி பிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட். அதுக்கு ஒரு இமேஜ் போட்டிருக்கேன். இதுல உங்களுக்கு புரியும். இங்க எத்தனை நம்பர் ஆஃப் இது போட்டிருக்காங்க பாருங்க. 1, 0, 1, 1, 0, 0, 0 இப்படி ஒரு டேட்டா பிட்ஸ். இது வந்து டேட்டா பிட்ஸ். இந்த டேட்டா பிட்ஸ வந்து ரிசீவருக்கு அனுப்புறோம். இன்கேஸ் இதுல என்ன ஆகுது அப்படின்னா, நான் வந்து பேரிட்டி பிட் வந்து அனுப்புறேன். இது ஈவன் நம்பர்ஸ் 1, 2, 3 நம்பர்ஸ் ஆட் நம்பர் இருக்கறனால நான் பேரிட்டி பிட்ட வந்து என்ன ஆட் பண்றேன்? ஈவனா வரனால 1 ஆட் பண்ணிட்டேன். இன்கேஸ் இங்க போயிட்டு இந்த இடத்துல இப்ப மாறிடுச்சு. மாறுனப்போ ரிசீவர் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க 1 இருக்கு. இது பேரிட்டி பிட்ன்னு தெரியும். இது பேரிட்டி பிட்ன்னு தெரியும். ஒரு நிமிஷம். இது வந்து பேரிட்டி பிட்ன்னு தெரியும். பேரிட்டி பிட் 1ன்னு வந்திருக்கப்போ, அப்ப இங்க எத்தன நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்திருக்கணும்? ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கணும். ஆனா இங்க ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கு. சோ எரர் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபைண்ட் பண்ணிக்குவாங்க. எப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வச்சுட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? இங்க பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இங்க வந்து எத்தன இருக்கு? ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்திருக்கு. சோ அப்ப இந்த டேட்டாஸ் பிட்ல ஏதோ ஒரு எரர் இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அதே மாரி ஆட் பேரிட்டி சேம் எப்படி ஈவன்க்கு பண்ணணுமோ சேம் அதே தான். ஒண்ணும் இல்ல. டேட்டா பிட் வந்து இப்ப இன் கேஸ் 1, 0, 1, 1 இருக்கு அப்டின்னா, இதனோட ரிசீவர் பிட் எப்படி இருக்கும்னா 1, 0, 1, 1 இந்த இடத்துல எந்த பிட் வரும் அப்டின்னா, உங்களுக்கு 1, 0, 1, 1 இருக்குங்களா? இங்க வந்து ஆட் பேரிட்டின்னு சொல்லிட்டாங்களா? ஆட் பேரிட்டி இப்போ ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருந்துச்சுன்னா 0. அதே ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருந்துச்சுன்னா 1ன்னு ஆட் பண்ணுவோம். அதுவே ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். 1, 1, 0, 0 இருக்கு. அப்ப இது வந்து 1ன்னு ஆட் பண்ணுவோம். அதான் சொல்லியிருக்காங்க. த வேல்யூ ஆஃப் ஆட் பேரிட்டி ஷுட் பி 0. எப்ப ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கிறப்போ நம்ம 0வ ஆட் பண்ணிக்குவோம். அல்லது ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம 1 ஆட் பண்ணுவோம். அதாவது ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து ஆட் பேரிட்டி ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருந்தா தான் வரும் இருக்கு. இந்த இடத்துல வந்து ஈவன் மாத்திக்கோங்க. ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இன் பிரசன்ட் த பேரிட்டி பிட் அப்படின்னா நமக்கு 1 ஆட் ஆகும். நெக்ஸ்ட் ஆட் பண்ணி இதே மாரி தான். டேட்டா பிட்டும் ஆட் பேரிட்டி பிட். இது வந்து டேட்டா பிட். இது வந்து ஆட் பேரிட்டி பிட். நெக்ஸ்ட். ஃபார் 7 பிட் பைனரி டேட்டா. இங்க என்ன குடுத்துருக்காங்க? ஒரு சின்ன ஒரு கொஸ்டின்ஸ் இத வச்சு நீங்க ஆட் பேரிட்டி பிட்ட கண்டுபிடிச்சுக்கலாம். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? இவங்களே சொல்லியிருக்காங்க பேரிட்டி பிட்ன்னு சொல்லியிருக்காங்க. இதுல எத்தன நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கு? 1, 2, 3, 4. அப்போ 4 நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கு. அப்ப வந்து இது வந்து ஈவன்ல இருக்கு. அப்ப ஆட் பேரிட்டி வேணும் அப்டின்னா நம்ம என்ன பண்ணணும்? 1 ஆட் பண்ணா தான் நமக்கு ஆட் பேரிட்டி வரும். 1, 0, 1, 0, 0, 1ன்னு இருக்கு. இந்த இடத்துல என்ன பண்ணணும்? 1 ஆட் பண்ணீங்கன்னா தான் 1, 2, 3, 4, 5 அப்ப ஆட் நம்பர்ல வருது. சோ 1 ஆட் பண்ணணும்.
ஸோ ஆன்சர் இஸ் 1. ஓகேங்களா? இன்னொன்னு கொஸ்டின்ல எந்த இதுவுமே குடுக்கல. பாரிட்டி பிட் செக், எரர் டிடெக்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, டிஃபால்ட்டா நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, ஈவன் பேரிட்டி தான் எடுத்துக்கணும். ஈவன் தான் நம்ம எடுத்துக்கணும் டிஃபால்ட்டா. ஓகேங்களா? எந்த கொஸ்டின்ஸ்லாம் குடுக்கல அப்படின்னா. நெக்ஸ்ட் எரர் டிடெக்ஷன் கோடுன்னு இப்ப பார்த்தோம். அதுல பாரிட்டி கோடு பார்த்தோம். இப்ப வந்து எரர் கரெக்டிங் கோடு பார்க்கலாம். எரர் கரெக்டிங் கோடு அப்படிங்கிறப்போ என்ன நம்ம ஒண்ணு தான் ஹேமிங் கோட். ஓகேங்களா? இன்ஸ்டெட் ஆஃப் சென்டிங் ரா டேட்டா, the sender encodes with redundancy. The receiver can detect and often correct errors without retransmission. Without retransmission பண்ணாம நம்ம எரர் டிடெக்ட் பண்ணி கரெக்ட் பண்றதுக்கு நம்ம ஹேமிங் கோட் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஹேமிங் கோட் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு சம்ஸ் இருக்கு. ஹேமிங் டிஸ்டன்ஸ். ஹேமிங் டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஹேமிங் டிஸ்டன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் பிட் பொசிஷனை வச்சு அந்த லென்த் எவ்வளோ டிஃபர் ஆகுறதுங்கிறது தான் ஹேமிங் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்க பாருங்க. இங்க கொடுத்துருக்காங்களா? இப்போ இதை வந்து எக்ஸ்ஆர் மாடல்ல பண்ணணும். எக்ஸ்ஆர் மாடல்ல பண்ணலாம். அதாவது எக்ஸ்ஆர் மாடல் சொன்னோம்னா நீங்க வந்து அது கேட் கொஷின் கேட் பார்க்குறப்ப பார்ப்போம். சேம் இன்புட்டா இருந்தா 0, டிஃபரண்டா இருந்தா 1 வரும். ஓகேங்களா? அதுதான் வந்து எக்ஸ்ஆர் மாடல்னு சொல்லுவாங்க. அப்படி இல்ல, இந்த மெத்தட் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா, நான் இன்னொரு மெத்தட் சொல்லித் தரேன். இதுல பாருங்க, டிஃபரண்டா எந்த இடத்துல இருக்கு? இது ஒண்ணு டிஃபரண்ட். கரெக்ட்டுங்களா? இதுல டிஃபரண்டா இருக்கு இந்த பிட். சோ எத்தனை பிட் டிஃபரண்டா இருக்கு? 2. சோ இதனோட ஹேமிங் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 2. புரியுதுங்களா? குடுத்திருக்க நம்பர்ல இப்ப எக்ஸாம்பிளுக்கு 100 இருக்கு. 010 இருக்கு. இதுல எத்தனை பிட் வந்து டிஃபரண்டா இருக்குன்னு பாருங்க. இதுல வந்து ஒரே ஒரு பிட் தான் டிஃபரண்டா இருக்கு. சாரி 2 பிட். இது 1, இது 1. 2 பிட் டிஃபரண்டா இருக்கனால இதனோட ஹேமிங் டிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 2. ஓகேங்களா? இதனோட ஹேமிங் டிஸ்டன்ஸ் வந்து 2. இந்த சம்மோட ஹேமிங் டிஸ்டன்ஸ். இன்னொன்னு எக்ஸ்ஆர் சொன்னேன் இல்லைங்களா? எக்ஸ்ஆர் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது உங்களுக்கு ஓகேனா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. சொல்றேன். 10110001 10011101 இருக்கா? இத எக்ஸ்ஆர் பண்ணா சேமா இருந்தா என்ன சொன்னேன்? 0 போட்டுக்கணும். அதே மாரி சேமா இருக்கு 0. இங்க டிஃபரண்டா இருந்தா என்ன சொல்லணும்? 1. சேமா இருக்கு 0. டிஃபரண்டா இருக்கு 1. சேமா இருக்கு 0, 0. ஓகேங்களா? இது எக்ஸ்ஆர்ல போட்டிருக்கிறது. இதுல எத்தனை நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்திருக்குங்க? 2. அப்போ இதனோட டிஸ்டன்ஸ் வந்து 2. ஹேமிங் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 2. அவ்வளவுதான். இதுதான் வந்து ஹேமிங் டிஸ்டன்ஸ். சிம்பிளா 1 மார்க்ஸ்ல எம்சிக்யூல கேட்கலாம்னா இந்த மாதிரி ஹேமிங் டிஸ்டன்ஸ் கேட்கலாம். ஓகே. ஹேமிங் டிஸ்டன்ஸ்ல இருக்கப்போ மினிமம் ஹேமிங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபார்முலாஸ் இருக்கு. இது டைரக்டா எம்சிக்யூல கேட்காங்க இந்த ஃபார்முலா. ஒண்ணும் இல்ல. டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னா D-1 எரர்ஸ் அண்ட் கரெக்ட் தட் எரர்ஸ்னா D-1/2 எரர்ஸ். ஒரு ஹேமிங் டிஸ்டன்ஸ்ல டிடெக்ட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா D-1 எரர்ஸ். அதே கரெக்ட் பண்றோம் அப்படின்னா அதுல என்ன ஃபார்முலாஸ்னா D-1/2 எரர்ஸ். இந்த ஃபார்முலாஸ் வச்சு தான் நம்ம ஹேமிங் டிஸ்டன்ஸ்ல இருக்க எரர்ஸ் வந்து டிடெக்டும் அண்ட் கரெக்டும் பண்ண முடியும். டைரக்டா இந்த ஃபார்முலாஸே வந்து நிறைய டைம் நமக்கு எம்சிக்யூல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஓகே. இன்னைக்கு கிளாஸ் இதோட போதும். ஹேமிங் கோட் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு இன்னும் ரொம்ப லென்த்தா இருக்கும். அந்த ஹேமிங் கோட வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு சொல்றேன். தேங்க் யூ.